புரியுதா? நீங்க பார்க்கல, பேசல, ஒருவேளை பேசலாம், பேசாமையும் இருக்கலாம். ஆனால் நினைவுல 24 hours இருக்குதுல்ல, எதை நினைச்சாலும் அந்த நினைப்பு வந்துகிட்டே இருக்குதுல்ல, அதற்கு பேர் தான் சஞ்சரித்தல். எதுக்கு இதை நான் சொன்ன இவ்வளோ நேரம்னா, நம்முடைய மணவாளன் நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு தான் போயிருக்கிறார் மேலே. அவர் திருப்பி மனம் முடிக்க வர போறாரு. அது வரைக்கும் அவருடைய 24 மணி நேரம் அவர் நம்மை தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. இந்த நினைப்பு நமக்கு அவர் மேலே இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். 24 மணி நேரம் என்ன பண்ணாலும் தேவனை பற்றின ஒரு சிந்தனை, தேவனை பற்றின ஒரு துதி, தேவனை பற்றின ஒரு பாட்டு, ஏதோ ஒன்று உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கணும். தொடர்பு இல்லாமல் போகிற நிமிஷமே இருக்கக்கூடாது. அதற்கு பேர் தான் தேவனோடு கூட சஞ்சரித்தல். இன்னைக்கு இருக்கிறவங்ககிட்ட கேட்டு பாருங்க, நீங்கள் தேவனை 24 மணி நேரம் நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்களா, கர்த்தரோட சஞ்சரிக்கிறீங்களா அப்படின்னு. காலையில் இந்த ஸ்கூலுக்கு பையனை கிளப்பி அனுப்புவாங்க அம்மாலாம், பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு வீட்லையும் நடக்கும்ல. அந்த பையனை ஸ்கூலுக்கு வேனில் ஏற்றுற வரைக்கும் அந்த வீட்டில் ஒரு 3ஆம் உலக யுத்தமே ஒன்று நடக்கும் இல்லையா? இல்லையா? அந்த அம்மா பாவமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே ஓடி அங்கே ஓடி அப்படியே அதுக்கு நடுவில் மிக்சிக்கு வேறு ஜோம் பண்ணிட்டு இருக்கோம், கையை வச்சு இப்படி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அதுக்கு ஒரு ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு எப்போ ரொம்ப கோவம் வரும்னா, இந்த அம்மா இவ்வளோ பரபரப்பாக எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு ஆள் அந்த வீட்டில் பேப்பர் படிச்சுட்டு இருப்பார். அந்த ஆளை பார்த்தோன்னா அந்த அம்மாவுக்கு எப்படி கோவம் வரும் தெரியுமா? நேரடியாக திட்டவும் முடியாது, கணவராக போயிட்டாரு. அந்த அம்மா சாரையாக சொல்லும், நீங்களாம் உருப்படவே மாட்டீங்கடான்னு. அது பையனை சொல்லுதா நம்மளை சொல்லுதானே தெரியாது. ஏன்னா அந்த அம்மா வாட்டர் பாட்டில் தண்ணி ஊற்றும், டிஃபன் பாக்ஸ் எடுத்து வைக்கும், ஐடி கார்டு எடுத்து எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இவர் நடுவில் வேற ஏன் கத்துற அப்படிம்பாரு. இன்னும் அந்த அம்மாக்கு எரிச்சல் ஆயிரும். இப்போ அந்த அம்மா அப்படி ஓடிட்டு இருக்கும், நிறுத்தி கேளுங்க, நீங்கள் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருக்கிறீர்களா? இப்போ அந்த அம்மா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஒழுங்கு மரியாதையே போயிருங்க. இல்லை, கணவருக்கு இருக்கு. கணவரும் காலையில் கிளம்பி பரபரப்பாக ஆஃபீஸ் போயிட்டு இந்த சிக்னலில் ஒரு நம்பர் ஒன்று வச்சுருக்கான், பார்த்துருக்கீங்களா? டிராஃபிக்கில் குறைஞ்சிக்கிட்டே வரும், 10, 9, 8ன்னு. அது குறைய இவனுக்கு பிபி ஏறும், பார்த்துருக்கீங்களா? அந்த பைக்லேயே தெரியும், கிரும்பான். அது 2, 1ன்னு போது அவ்வளோ வேகம். அந்த நேரத்தில் அவன்கிட்ட போய் முன்னாடி நின்று கேளுங்களா, மைக்கை வச்சுக்கிட்டு, இப்பொழுது நீங்கள் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கிறீர்களான்னு என்ன சொல்லுவார்னு நினைக்கிறீங்க? நம்ம எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நாங்கள் ரொம்ப பிஸி, இது பிஸியஸ்ட் வேர்ல்டு. எங்களுடைய மைண்டை எல்லாமே ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்குது, எந்த பக்கம் திரும்பினாலும் ரொம்ப பிஸி. அதனால் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சர்ச்சுக்கு வரதுங்கிறதே எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் ஆயிடுச்சு. ஒரு 2 மணி நேரம் ஆராதனையில் ஃப்ரீயாக உட்காருங்கிறதே பெரிய விஷயம். இதுலேயே எத்தனை பேருக்கு எத்தனை கால் வந்திருக்குன்னு தெரியாது. முடிஞ்ச உடனே நம்ம அத்தனை பேரும் மிக முக்கியமாக வெளியே போகணும்னு செய்கிற முதல் வேலை ஃபோன் எடுத்து பார்க்குறது. எத்தனை மிஸ்டு கால் வந்திருக்கு, எத்தனை மெசேஜ் வந்திருக்கு.